செவ்வாய் தோஷம் போக்கும் சிவசக்தி வழிபாடு. ஆகமங்கள் போற்றும் சிவ வடிவங்களில் முக்கியமானது உமா மகேஸ்வர வடிவம். அம்பாளும் பரமேஸ்வரரும் மணமக்களாக இணைந்து அருள் பாலிக்கும் மங்கள கோலம் இது. உமா மகேஸ்வரர் படம் இருக்கும் வீட்டில் சகல விதமான சுபிட்சங்களும் நிறைந்திருக்கும். தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து உமா மகேஸ்வரரை வழிபட்டு வந்தால் வீட்டில் கல்யாண காரியங்கள் எவ்வித தடங்களும் இல்லாமல் நடைபெறும். சுப காரியங்களை குறிப்பிட்ட தேதியில் நடத்தி முடிக்க தேவையான பொருளாதாரம் வந்து சேரும் என்கின்றன ஞான நூல்கள். சிவபெருமானின் கல்யாண கோலமாகவும் உமா மகேஸ்வரர் திருவடியை சிறப்பித்து சொல்வார்கள் ஆன்மீக பெரியோர்கள். கல்யாண கோலங்களில் இது வரதான கோலம் ஆகும். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் சர்ப்ப தோஷங்கள் மற்றும் களத்திர தோஷத்தினால் கல்யாணம் தடைபட்டு தவிக்கும் அன்பர்கள் அவசியம் உமா மகேஸ்வர வழிபட வேண்டும். புரட்டாசி பௌர்ணமியில் உமா மகேஸ்வர விரதம் இருப்பார்கள். விரதங்கள் மட்டுமில்லாமல் அனுதினமும் உமா மகேஸ்வர வழிபட்டு வந்தால் நிறைய பயன்களை நாம் பெறலாம். எப்படி வழிபடுவது என்ற கேள்வி நமக்குள் ஏற்படுவது உண்டு. திருமணத்தை எதிர்நோக்கியுள்ள பெண்கள் மற்றும் ஆண்கள் பௌர்ணமி அல்லது வளர்பிறையில் வரும் திங்கள் கிழமைகளில் ஆரம்பித்து தொடர்ந்து வழிபடலாம். தினமும் நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து வணங்கலாம். தூப தீபம் ஆராதனைக்கு பிறகு பசும்பால், பழம், கற்கண்டு ஆகியவற்றுடன் சர்க்கரை பொங்கல், பாயாசம் நிவேதனமாக வைத்து வழிபடலாம். இந்த முறைப்படி வழிபட்டு வந்தால் தடைகளும் தோஷங்களும் விலகி விரைவில் கல்யாண மாலை தோர் சேரும். இவ்வாறு எண்ணற்ற சிறப்புடையது இந்த வழிபாடு. மற்றும் செவ்வாய் தோஷம் இருக்கிறவர்களுக்கும் மற்றும் வாழ்வில் பல தடைகள் உள்ளவருக்கும் இந்த வழிபாடும் சிவசக்தி வழிபாடு அவர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். இந்த வழிபாட்டினை பின்பற்றி இதனால் பயனடைந்தவர்கள் ஏராளமான மக்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் ஐயமும் நமக்கு ஏற்பட வேண்டாம். எனவே அன்பர்களே, சிவசக்தி வழிபாட்டினை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வரைமுறையாக மேற்கொண்டு தொடர்ந்து செய்து வாழ்க்கையில் பல நன்மைகளையும் சிவசக்தியின் அருளை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என அந்த சிவசக்தியை வணங்குகிறோம். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லா வல்ல இறையருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பாக இருந்து உங்களை காப்பாற்றட்டும்.